அதனுடைய சிறப்பு பஸ்ஸில் சொல்லிக்கிட்டு வந்தோம். குர்ஆனினுடைய முதல் 5 வசனங்கள் இறக்கப்பட்ட மலை. பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே தனிமையை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மலையை தேர்ந்தெடுத்தாங்க. மக்காவை சுற்றி வெறுமனே நிறைய மலைகள் இருக்கிறது. குறிப்பாக அந்த மலையை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்ததுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், 2006 இந்த மலைக்கு மேலே நம்ம போனோம், போய் பார்த்தோம். அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன குகை இருக்குது. அந்த குகைக்கு பேர் காரை ஹிரா என்று சொல்லக்கூடிய குகை. ஹீரா குகைன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஹீரா இல்லை, ஹிரா. புரியுதுங்களா? ஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு குகை இருக்கிறது. அந்த குகைக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே தனிமையில் இருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த குகை வழியாக காபத்துல்லா தெரியுது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மனிதனுடைய சக்தியை தான் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 70 மனிதருடைய சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த வகையில் தூரத்தில் இருக்கக்கூடிய காபத்துல்லா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்களில் தெரிஞ்சிருக்கு. இப்போ எந்த நோக்கத்தினால அங்கே அந்த மலையை தேர்ந்தெடுத்தாங்க? எந்நேரமும் காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. அப்படியே இருக்கிற நேரத்தில் அன்னை ஹாஜிரா, இது நம்ம கதீஜா அம்மையார், ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரி. விதவையான அந்த பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி வந்து தானாக திருமணம் முடித்தாங்க கதீஜா அம்மையார். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி கீழே இருக்கக்கூடிய கதீஜா அம்மையார் சாப்பாட்டு கூடையை தூக்கிட்டு மேலே வருவாங்களாம். இன்னைக்கு யாராவது அப்படி போயிருக்கிறோமா? வீட்டுக்கார ஆஃபீஸுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கன்னா எந்த பொம்பளையாவது போகுமா? சாப்பிட்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா அப்படியே எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயாண்டுவாங்க இல்லையா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கடமையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு கூடி தூக்கிட்டு அந்த அம்மா மேலே போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு கீழே வருவாங்க. மற்ற நேரத்தில் அமைதியாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய உருவம் வந்துச்சு. அந்த உருவம் தன்னை சுருக்கி கொண்டு சின்னதாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை பார்த்தோட பயந்து போனாங்க. யார் நீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் ஜிப்ராயில்னு சொன்னாங்க. கட்டி பிடிச்சாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்னு ஓத சொன்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடிச்ச உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல சொல்கிறாங்க, இக்ரா நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஆரம்பத்தில் ஓத தெரியாது. படிக்க தெரியாத ஒரு பையனை ஏதாவது ஒரு நோட்டு புத்தகத்தை குடிச்சு இதை படின்னு சொன்னால் படிப்பானா? படிக்க தெரியாது. இப்போ மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாதுன்னாங்க. மறுபடியும் ஓதுங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாதுங்கிறாங்க. மூன்றாவது தடவை கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நான் சொல்ல சொல்ல அந்த வாசகங்களை திருப்பி சொல்லுங்கன்னாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் அப்படிங்கிற 5 ஆயத்துகள் இங்கே தான் முதல்ல இறக்கப்பட்டுச்சு. பிறகு அந்த 5 ஆயத்துக்களை ஓதின பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறைஞ்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய் நேராக கதீஜா அம்மையாருக்கு தேடி ஓடி வர்றாங்க. மலையை விட்டு கீழே இறங்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு உருவத்தை பார்த்துட்டேன், அந்த உருவம் மிக பெருசாக இருந்துச்சு, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேர்க்குது, ஏதாவது ஒரு போர்வையை கொண்டு வந்து என் மீது போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கதீஜா அம்மையார் உடனே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? போர்வையை பூத்தி ஆறுதல் சொல்கிறாங்க. கணவர் பயந்தவொடனே மனைவி என்ன செய்யணுங்க? ஆறுதல் சொல்லணும். இதே நம்ம ஆளுங்களாக தான் என்ன செஞ்சுருப்போம்? தாய்மார்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. உன்னை யார் அந்த இடத்துல போய் உட்கார சொன்னாங்க? பேயையும் பிசாசையும் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்பாங்க இல்லையா? ஆனால் அன்னை கதீஜா அம்மையார் உடனே போர்வையை போத்தி ஆசுவாசப்படுத்துனாங்க. நீங்கள் யாருக்கு எந்த குற்றமும் செய்யலை, யாரையும் ஏமாத்தலை, உலகத்தில் எந்த தவறும் நீங்கள் செய்யலை, அதனால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் கதீஜா அம்மையாருடைய உறவுக்காரர் ஒருத்தர் வரக்கத்து இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் முந்திய எல்லா வேதத்தையும் கற்றறிந்தவர். அவரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கதீஜா அம்மையார் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் இந்த நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லும் பொழுது வரக்கத்து இப்னு நௌஃபல் சொன்னார். அவர் அழகாக தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் அழகாக தெரிஞ்சுக்கிட்டாரு. வந்திருக்கக்கூடிய நபர் யாரும் இல்லை, வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் வந்திருக்கிறது. அல்லாஹ் உங்களை நபியாக தேர்ந்தெடுக்க போகிறான். உங்களுக்கு குர்ஆன்கிற ஒரு இறை வசனத்தை, வேதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறான். எனவே நீங்கள் இன்னையிலேருந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒரு நேரத்தில் உங்களுடைய ஊராரே மக்கா வாசிகளை உங்களை விரட்டி அடிப்பார்கள், துரத்தி அடிப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை சொன்ன மாத்திரத்தில் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பித்தாங்க. என் மேலே இவ்வளோ முகப்பத்து வச்சுருக்கக்கூடிய மக்களை என்னை விரட்ட போகிறாங்க. ஆமாம், உண்மையை சொன்னால் நிச்சயமாக எதிரிகளுக்கு பிடிக்காது, எனவே நீங்கள் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி வரக்கத்து இப்னு நௌஃபல் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நான் உயிரோடு இருந்தால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பதிவு செஞ்சாங்க. ஸோ குர்ஆனினுடைய முதல் 5 வசனங்கள் இறக்கப்பட்ட அந்த மலையை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த இடங்களை நம்ம பார்ப்போம்.
பாருங்க பஸ்ஸில்